அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு இருந்தோம். போன வீடியோவில் 1 மார்க்கும் 2 மார்க்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் 3 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 26th A1 dy/dx கேட்டிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பவரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். லாக் ஆஃப் cos x ஹோல் பவர் y இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் cos y ஹோல் பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த பவரில் இருக்க வேல்யூ முன்னாடி போயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் y log of cos x is equal to y log of cos, sorry இது x log of cos y அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. இங்கே என்ன ஆகும், யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது தனியாக போட்டுக்கிறேன். ஸோ இங்கே இந்த டைம் எடுத்தோம்னா y log of cos x எடுத்தோம் அப்படின்னா இதில் u வந்து y, v log of cos x. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். u டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx, v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v dash is equal to 1/cos x, மறுபடியும் cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், sin by cos வந்து tan எழுதிக்கலாம், மைனஸ் tan x. ஸோ இப்போது இதனுடைய ஃபார்முலா என்ன, uv dash ப்ளஸ் v u dash. ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா uv dash y இன்ட்டு மைனஸ் tan x ப்ளஸ் vu dash log of cos x இன்ட்டு dy/dx. ஓகேவா, அதுதான் இங்கே வரும். ஸோ அப்போ மைனஸ் y tan x ப்ளஸ் log of cos x இன்ட்டு dy/dx is equal to, ஸோ அதே போல் இங்கே செகண்ட் டைம் என்ன வருது பாருங்கள், y இன்ட்டு log of cos y, சரி இது y இல்லை x. ஸோ இங்கே யூவோட வேல்யூ எக்ஸு, வியோட வேல்யூ log of cos y. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா u dash is equal to 1, v dash is equal to 1/cos y, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y, காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y, அடுத்து மறுபடியும் y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. ஸோ இந்த வேல்யூவில் அடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, uv dash அதாவது x இன்ட்டு, ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், மைனஸ் tan y இன்ட்டு dy/dxன்னு எழுதிக்கலாம். ஸோ x இன்ட்டு மைனஸ் tan y இன்ட்டு dy/dx ப்ளஸ் vu dash log cos y இன்ட்டு 1, log cos y இன்ட்டு 1 போட வேண்டாம். சரி, இப்போ dy/dx வந்து ரெண்டு இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகுது பாருங்கள், இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், log of cos x இன்ட்டு dy/dx. ஸோ இது இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் x tan y இன்ட்டு dy/dx இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கிற log of cos y அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்கிற மைனஸ் tan x, y tan x வந்து இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் y tan xன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டுத்தில் dy/dx காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், log of cos x ப்ளஸ் x tan xன்னு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற டைம் அப்படியே வந்துடும். அடுத்து dy/dx மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற டைம் அப்படியே வந்துடும், இது வந்து இங்கே RHSல வந்தால் டினாமினேட்டரில் போயிடும். ஸோ log of cos y ப்ளஸ் y tan x divided by log of cos x ப்ளஸ் x tan y, tan y. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து இதுலேயே B1. ஸோ இந்த சம்மில் பார்த்தோம்னா நமக்கு இது dy/dx கேட்டிருக்காங்க. அங்கே உள்ளே வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேல்யூ இருக்குது. இது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ரொம்ப பெருசாக போகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸோட வேல்யூ வந்து sin தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஒய்யோட வேல்யூ sin பை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, லெட் x is equal to sin தீட்டா, y is equal to sin பை. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா sin இன்வெர்ஸ் xன்னு கிடைக்கும். இந்த சைன் எப்படி போச்சுன்னா sin இன்வெர்ஸ். பையோட வேல்யூ sin இன்வெர்ஸ் y அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா
ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஏன் நம்ம சைன் தீட்டா எடுக்கணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வெறும் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த கொஷினில் எடுத்து எழுதி இதில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும், ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பை அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் பை. ஓகே, இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே பார்த்துட்டோம். நான் அடுத்த ஸ்டெப் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே காஸ் தீட்டா மட்டும் கிடைக்கும். அதே போல் இங்கே வந்து காஸ் பை மட்டும் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் பை. இப்போ நம்ம ஒரு 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு காஸ் சி ப்ளஸ் காஸ் டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. சரிங்களா? ஸோ காஸ் சி ப்ளஸ் காஸ் டினா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதே போல் சைன் சி மைனஸ் சைன் டியில் 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் டி பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணது பிறகு இங்கே என்ன ஆகுது பாருங்கள், 2 காஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 காஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2 இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் பை பை 2. ஓகேவா, இங்கே 2 காஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2வும் இங்கே 2 காஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2வும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா காஸ் தீட்டா மைனஸ் பை பை 2, இந்த இடத்துல சைன் தீட்டா மைனஸ் பை பை 2 இருக்கும். அது இங்கே வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும் சைன் தீட்டா மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு ஏ. இப்போ காஸ் பை சைன் எப்படி எழுதலாம் அப்படின்னா காட் தீட்டான்னு எழுதிக்கலாம். காட் தீட்டா மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு ஏ. இந்த காட் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். தீட்டா மைனஸ் பை பை 2 இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஏ அப்படின்னு கிடைக்குது. மறுபடியும் இங்கே தீட்டா மைனஸ் பை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 2 காட் இன்வர்ஸ் ஏ. ஸோ 2 தீட்டா மைனஸ் பை ஈக்குவல் டு 2 காட் இன்வர்ஸ் ஏன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு, ஓகே, இங்கே தீட்டா பையன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி தீட்டா பையோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். தீட்டாவோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் எக்ஸு, தீட்டாக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் எக்ஸுன்னும் பைக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். 2 காட் இன்வர்ஸ் ஏ வந்து கான்ஸ்டன்ட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். மறுபடியும் இங்கே ஒய் இருக்கிறதுனால டிஒய் பை டிஎக்ஸ்னு வரணும். ஈக்குவல் டு 2 காட் இன்வர்ஸ் ஏ. சாரி, காட் இன்வர்ஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடச்சிடும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா, இது 0. இப்போ நமக்கு dy by dx தான் வேணும். இந்த டேர்ம் மட்டும் இப்படியே இருக்கட்டும். மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dy by dx இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்ம் எப்படி வந்தால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ அங்கே போகும்போது நியூமரேட்டரில் போயிடும். அப்போ dy by dx இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை root of 1 minus x square. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து 27 பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற வேரியபிள் பார்த்தோம்னா தீட்டா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போது டிஎக்ஸ் டிவைடட் பை டி தீட்டா என்ன ஆகுது பாருங்கள், ஏ சைன் கியூப் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். மறுபடியும் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்து dy by d theta. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், b அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட். காஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அடுத்து மறுபடியும் காசை டிஃபரன்ஷியேட் பண்ணோமா மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு dy by dxோட வேல்யூ வேணும். இது எப்படி எழுதலாம்னா dy by d theta ஹோல் டிவைடட் பை dx by d theta இப்படி எழுதிக்கலாம். அப்போ dy by d thetaவோட வேல்யூ பாருங்கள், 3 into b 3b cos square theta, இந்த மைனஸ் முன்னாடி போட்டுறேன் sin theta divided by dx by d theta ஓட வேல்யூ 3a sin square theta cos theta, 3a sin square theta cos theta. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். cos theta cos thetaவும் sin thetaவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா b by a cos by sin வந்து cot thetaன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது என்னது dy by dx. ஆனால் நமக்கு dy by dx கேட்டிருக்காங்க இல்லை, என்ன கேட்டிருக்காங்க d square y by dx square, d square y by dx square equal to d by dx of dy by dxன்னு எழுதலாமா. இங்கே dy by dx ஓட வேல்யூ என்னது பாருங்க, b by a cot thetaன்னு கிடைச்சிருக்கா. ஓகே, ஸோ இப்போ இது இங்கே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே எக்ஸே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற வேரியபிளை எக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் d theta by dxன்னு போடணும். ஓகேவா, ஸோ இப்போ அந்த b by a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். cot thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்து தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d theta by dx. ஓகேவா, இப்போ d theta by dxோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஏற்கனவே நமக்கு dx by d theta இருக்குது, அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 3a sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இப்போ இங்கே a ஸ்கொயர் ஆகும். ஸோ b டிவைட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கீழே வரும்போது என்ன ஆகும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகும். ஏற்கனவே இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிறதுனால sin power 4 தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதே கொஷினில் இந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏன்னு கொடுத்துருந்தா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்கள், மைனஸ் a by 3a ஸ்கொயர் 1 டிவைடட் பை sin power 4 தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு மாறும். ஸோ ஏவும் கேன்சல் ஆகிட்டு இதனுடைய ஆன்சர் மைனஸ் 1 டிவைடட் பை sin 3a sin power 4 தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல a இருக்குது, சாரி பின்னு இருக்குது. ஓகேவா, ஏன்னு இருந்தால் ஆன்சர் இந்த மாதிரி வந்திருக்கும், பின்னு இருக்கிறதுனால இப்படியே வச்சு போடலாம். ஓகேங்களா, ஆனால் தீட்டாவோட வேல்யூ இங்கே பை பை 4 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் அப்ளை பண்ணிடலாம். மைனஸ் d by 3a ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைட் பை sin பை பை 4 ஹோல் பவர் 4 இன்ட்டு காஸ் பை பை 4. ஸோ sin பை பை 4ஓட வேல்யூ 1 by root 2. ஸோ 1 by root 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோல் பவர் 4 வந்து 1 by 2 இன்ட்டு 1 by 2 1 by 4ன்னு கிடைக்கும். நல்லா பாருங்கள், 1 by root 2 ஹோல் பவர் 4. ஸோ ரூட்டுக்குள்ளே 2 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ வெளியே வரும்போது 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். அப்போ 2 power 2ன்னு கிடைக்கும். அப்போ 1 by 4ன்னு கிடைக்கும். மறுபடியும் காஸ் பை பை 4 1 by root 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1 divided by 1 by 4 into 1 by root 2 கிடைக்கும். டினாமினேட்டரில் மறுபடியும் டினாமினேட்டர் இருந்தனால இது நியூமரேட்டர் போயிடும். மைனஸ் b இன்ட்டு 4 root 2 divided by 3a ஸ்கொயர். ஸோ இப்போ மைனஸ் 4 root 2 b by 3a ஸ்கொயர். இன்கேஸ் இங்கே கொஷினில் பிக்கு பதில் ஏன்னு கொடுத்துருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும், மைனஸ் 4 root 2 இது ஏவானுச்சுன்னா ஏஏ கேன்சல் ஆகிடும் டிவைட் பை 3a. ஸோ இதே கொஷினை ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க, அதனால் ரெண்டு விதமான கொஷினுக்கும் ஆன்சர் இங்கேயே பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இது தான். ஸோ இந்த கொஷினை மாற்றி கேட்டிருந்தேன்னா பிக்கு பதில் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் இது வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 28 இன்டெகிரேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டெகிரேஷனில் டெஃபினட் இன்டெகிரல். ஸோ டெஃபினட் இன்டெகிரல் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கணும்.
ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ்னு எழுதணும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் 0 to pi e power cos of pi minus x divided by e power cos of pi minus x plus e power minus cos of pi minus x into dx. So integral 0 to pi cos of 180 minus theta. 180 minus theta என்றது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்கும். இது வந்து காஸ் அப்படின்றதுனால நெகட்டிவில் வரும். அப்போ இ பவர் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் இ பவர் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஏன்னா இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2i இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi. இந்த ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் அப்படியே காமனாக எழுதிட்டு இ பவர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் காஸ் எக்ஸ் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் இ பவர் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் இ பவர் மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, கேன்சல் ஆகிடும். நமக்கு இன்டெக்ரல் 0 to pi dx மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸோ லிமிட் வந்து 0 to pi. ஸோ அப்போது 2i இஸ் ஈக்குவல் டு பைன்னு வருது. அப்போ ஐயோட வேல்யூ π/2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஏன் ஐன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறத ஐ அப்படின்னு எடுத்திருக்கோம். அதனால் i இஸ் ஈக்குவல் டு π/2. வேணால் கடைசியில் கொஸ்டினில் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிட்டு π/2ன்னு எடுத்து எழுதிடும்.